ஹாய்ங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் சத்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க. இன்றைக்கி நான் அந்த சத்து மாவு பயன்படுத்தி தாங்க லட்டு பண்ணியிருந்தேன். இந்த ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த லட்டு பண்ணுறதுக்குங்க நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த சத்து மாவிங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணுங்க. கொஞ்சம் வார்மான தண்ணியாக வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாகவும் இருக்க வேணாங்க, ரொம்ப ஆறியும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வச்சு கொஞ்சம் அப்படியே தெளித்து நம்ம அந்த புட்டு பதத்துக்கு கொண்டு வரணுங்க. இந்த மாவை ஒரு ஸ்டீமர் அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிங்க 10லேருந்து 12 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இந்த மாவு வேக வைக்கும் போதே நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் நிறையா ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க. இந்த லட்டுங்க அன்னன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணுங்க. நம்ம அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு தாங்க சாப்பிட முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷத்துக்கிட்ட வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாவு வந்து குக் பண்ணியிருக்கேங்க. இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு அந்த மாவை மாற்றினதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. இதை இப்படியே வந்து நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே புட்டு மாதிரி சாப்பிடவும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமாங்க மாவு நல்லா பிணைஞ்சு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி லட்டு பண்ணும்போதுங்க மாவு சூடாக இருக்கும்போதே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையும் கரைஞ்சிருங்க. அதோட வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. இதில் எல்லா சிறுதானியமே பயன்படுத்தியிருக்கிறதுனால உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. நாளைக்கு நம்ம இன்னும் ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க.